நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் சக்தி ராஜா, சர்வம் சக்திமயம். ஆனி மாதத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனி 15 தேதி, ஆங்கில தேதி பார்த்தோம் அப்படின்னா 30/6/2024 அதிகாலை 2:50 மணிக்கு புரட்டாதி 2ஆம் பாதத்தில் இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறார். இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் அத்தனை பாவங்களும் அதற்குண்டான சாராம்சம் என்ன, அந்த வக்ர நிவர்த்தியை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எந்த மாதிரி பலாபலன் 12 ராசியில் உள்ள நட்சத்திர ரீதியான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ வக்ர நிவர்த்தி எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐப்பசி 30ஆம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கார். கிட்டத்தட்ட 140 நாட்கள் வக்ரகதியாக இருக்கார். சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9 இந்த பாவங்களில் சனி பகவான் குரு பகவான் வரும் காலம்தான் சனி வக்ரகதி ஆகக்கூடிய காலங்கள். இப்போ சனி பகவானுடைய காரகத்துவம் என்னென்ன பாவகமோ அதனுடைய பாவக அதிபதியான அந்த கிரகம் அனைத்து வித பலன்களையும் கெடுப்பேன். ஏன்னா சனி பகவான்ன்றது அசுப கிரகம் இல்லையா? ஆனால் உங்கள் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவான் என்ன காரகத்துவம் வாங்கியிருக்கார், என்ன நட்சத்திர ரீதியில் இருக்கார் அப்படின்ற விஷயம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணுறக்கூடிய விஷயம். சரி, இந்த காலகட்டம் ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்கரமாக இருக்காரோ அவர்களுக்கு இந்த 140 நாட்கள் யோக பலன்களை தான் தருவார். அது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கட்டும், சஷ்டகஸ்தானத்தில் இருக்கட்டும், 12ஆம் இடத்துல இருக்கட்டும், எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுடைய சனி இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சனி வக்கரகதி ஆகாமல் ஜனன ஜாதகத்தில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த காலகட்டம் சற்று தாமதங்களையே கொடுக்கும் அனைத்து விஷயங்களையும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாது இந்த சனி பகவான் ஆயுள் காரகத்துவ கிரகம் இல்லையா? அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நிலை என்ன, இந்த காலம் உங்களுடைய காலம் ஆக்கிக்கொள்ள என்னென்ன கான்சன்ட்ரேஷனில் நீங்கள் இந்த சனி பகவானுக்கு உண்டான பரிகார ரீதியான வாழ்வியல் பரிகாரத்தை எப்படி மேற்கொள்ளலாம், நம்ம சொல்ல போகிற விதிகள் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய வாடிக்கையாளர்கள், இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் உண்டான வெற்றியை நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறது, இந்த வக்கர பயிற்சியை எப்படி நம்ம இந்த வாழ்க்கையில் சரிவகமாக நடந்து கொள்வது, எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுக்கு இருக்கட்டும், இந்த 140 நாட்களும் சனியினுடைய தாக்கம் குறைந்து வெற்றியை உங்களுக்குள்ளாதாக்கி கொள்ளக்குண்டான காலம், அதுக்குண்டான சூழ்நிலை, அதுக்குண்டான பரிகார ரீதியான ஒரு அமைப்பு தான் நம்ம இப்போ சொல்ல இருக்கிறோம். ஆமாம், இந்த சனி பகவானுடைய காரகத்துவமே மிகப்பெரிய ஒரு ஸ்தான பலம் உள்ள காரகத்துவம் இல்லையா? அதனால் 12 ராசியில் அமர்ந்த நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் இந்த வக்ரம் உங்களுக்கு என்னென்ன தீர்வை கொடுக்கணும். எவர்திங் பி சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான், மற்றவா கையில் கிடையாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதன்படி நீங்கள் முயற்சி செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை 100% உங்களுக்குள்ளதாகும். சரி நேயர்களே, வாங்க 12 ராசிகளில் உள்ள 27 நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் வக்ர சனியினுடைய பலனை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். நெகட்டிவ் என்ன வேணாலும் இருக்கட்டும், பாசிட்டிவ் எதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய நெகட்டிவை நாம் எப்படி கலைக்கிறது வாங்க தெரிஞ்சுக்கலாம். பாசத்திற்கே உருகான கடகராசி நேயர்களே, என காலபுருஷத்துக்கு 4ஆவது ராசி உங்களுடைய ராசி. தாய்மேல் பாசம் அதிகமாக இருக்கும். கடல் தாண்டிய பிரதேசங்கள் போய் வென்று கொண்டு வரக்கூடிய ராசி இந்த கடகராசி. ஆமாம், நிறைய பாசிட்டிவ் திங்கிங் கொண்ட ராசி இந்த கடகராசி. சரி, இந்த சனி வக்ரம் என்ன செய்ய போகிறது உங்களுக்கு? சனி வக்ரம் இப்போ நம்மளுக்கு ஒரு நடுக்கத்தை உண்டு பண்ணுது. எல்லாம் பயமுறுத்துறா. சனி வக்ரம் சனி வக்ரம் சனி வக்ரம், ஏற்கனவே இருக்க சுழற்சியில் இருந்து பின்னோக்கி பார்க்குறா, இதெல்லாம் பயமுறுத்துறா. ஆனால் கடகராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? புனர்பூசம், பூசம், ஆயில்யம். சரி, இந்த சனி பயிற்சியானது முதல் 90 நாட்கள் புரட்டாதியிலும் பிறகு 50 நாட்கள் சதயத்திலும் பயணிக்கிறார். அதனால் முதல் 90 நாட்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனம் வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய கைட்னஸ் உங்களுக்கு.
கடகராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் கூடுதல் கவனம். அப்போ பெருமுயற்சிகள் எடுக்காதீங்க. வண்டி வாகனத்தை பிறகு பார்த்துக்கலாம், 90 நாட்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். சொத்து வாங்கணுமா, கொஞ்சம் தாமதமாக வாங்கலாம். இப்போ ஏதாவது வழக்கு பிரச்சனையா, அப்படியே போகட்டும், இருக்கட்டும், விடுவோம். இப்போ வெளிநாடு போகிறதா, இந்த காலம் வேணாம். ஒரு பெரிய பிரயாணம், சார் நான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சார், என்னுடைய நிறுவனமே இப்போ தான் இருக்குது, கொஞ்சம் நெகனிஷ் பண்ணுங்க. இல்லை அதுலேயும் ஒரு பாசிட்டிவ் தெரிஞ்சுக்கணுமா, சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க. புனர்பூசத்து நட்சத்திரக்காரர்கள், கடகராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த வக்ர கதி சனி பகவானுடைய கதியிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கவசமாக மூங்கிலான பொருட்கள் தானம் பண்ணுங்க. மூங்கில் சேர் வாங்கி கொடுங்க. யாருக்கு வாங்கி தரலாம்? ஏழை எளியவனுக்கு வாங்கி கொடுங்க, ஊனமுற்றோருக்கு வாங்கி கொடுங்க, ஒரு முதியோர் இல்லத்துக்கு வாங்கி கொடுங்க. மூங்கிலால் செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் தானம் செய்தால் இந்த சனி வக்ரகதியிலிருந்து உங்களுக்கு உண்டான பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்துருவார். நல்ல ஒரு ரிசீவ் கொடுப்பார். இந்த 6ஆம் லெவலில் பெருசாக்குவார். வரக்கூடிய அலைவரிசை உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்கும். உங்களுடைய மைண்ட் வேறு லெவலில் வேலை செய்யும் சார். ஆமாம், சின்ன எளிய பரிகாரம் என்னுடைய நேர்களுக்கு நான் கொடுக்கறது பெரிய காரியம் செய்யும். ஆனால் கடகராசியில் உள்ள பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 90 நாட்கள் உங்களுடைய காலம் வெற்றி காலம். அனைத்து எடை தொட்டாலும் பொற்காலம் முதல் 90 நாட்கள். பிறகு வரக்கூடிய 50 நாட்கள் கவனம். சனி வக்கரத்தில் முதல் 90 நாட்கள் உங்களுடைய காலம். அப்போ 50 நாட்களில் அப்படியே இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சனியினுடைய வக்கர பெயர்ச்சியிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள பாத யாத்திரை செல்வது சிறப்பு. அப்போ எப்போ செல்லலாம் சார்? பின்னாடி வரக்கூடிய 50 நாளில் பாத யாத்திரை போலுங்க. சனியினுடைய காரகத்துவத்தை எடுத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் நிறைய டச் இருக்கும். ஆமாம், செய்து பாருங்கள். வாழ்வியல் பரிகாரம். மேலே போங்க, வெற்றி படுங்க, வாகை சூடுங்க. இதுதான் பொதுவாக ஒரு ராசிக்கு நான் சொல்லிட்டு கடந்து போகல. அதுக்குள்ள நட்சத்திர ரீதியான ஒரு உபாரதம் சொல்லியிருக்கேன். பாத யாத்திரை போவோருக்கு தானம் செய்யுங்க. அவங்களுக்கு ஒரு சாப்பாடு போடுங்க. உங்களால் பாத யாத்திரை செல்ல முடியலையா, என்னால் அதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இல்லை சார், அப்போ போகிறவாளுக்கு உபகாரம் பண்ணுங்க. அவளுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு அரிசி சிப்பம் வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு வேளை உணவு போடுங்க. அப்போ பாத யாத்திரை போகிறவங்களுக்கு அந்த பஸ் சார்ஜ் ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. ஏதாவது ஒரு வகையில் உபகாரம் பண்ணுங்க. உங்களுடைய நட்சத்திர ரீதியான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசியில் உள்ள ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் மிக மிக ஜாக்கிரதை. ஆமாம், மிக மிக ஜாக்கிரதைன்னு சொல்கிறேன். 2 அர்த்தம் இருக்குது. ஜாக்கிரதைன்ற வேறு அர்த்தம், மிக மிக கவனம் அப்படின்றது வரும். கூடுதல் கவனம் வேண்டும். 1க்கு 2 முறை ஆலோசனை செய்து ஒரு காரியத்தை செய்யுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வக்ரகதியில் உள்ள ஏற்பட்ட முதல் 90 நாட்கள் கவனம். 2வது வரக்கூடிய அந்த 50 நாட்கள் உங்களுக்குண்டான காலம் எடுத்துக்கோங்க. ஆமாம் சார், இந்த 90 நாட்கள் அந்த வக்ரகதியிலிருந்து நான் என்ன பாசிட்டிவ் எடுத்துக்க முடியும்? இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து என்னை பாதுகாத்து கொள்வதற்கு என்னென்ன பண்ணலாம்? எவ்ரிதிங். முதியோர் இல்லம் போங்க. அந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு என்ன உங்களால் கைங்கரியம் பண்ண முடியுதோ அதெல்லாம் பண்ணுங்க. அவளுக்கு சேலை வாங்கி கொடுக்குறீங்களா, வேட்டி வாங்கி கொடுக்குறீங்களா, வஸ்திரம் வாங்கி கொடுக்குறீங்களா கொடுங்க. சாப்பாடு போடுறீங்களா கொடுங்க. கைத்தடி வாங்கி கொடுக்குறீங்களா, நடக்க முடியாதவங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறீங்களா, ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ வயது முதிர்ந்தவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எவ்வளோ பேர் வயது முதிர்ந்தவர் ரோட்டை கூட கிராஸ் பண்ண முடியாமல் நிற்பா. அப்போ ஆயில்ய நட்சத்திரக்கார் இந்த காலகட்டம் நீங்கள் வயது முதிர்ந்தவங்களுக்கு என்ன உபகாரம் செஞ்சாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு நற்பலன்களை செய்ய காத்துருக்கார். செஞ்சுக்கோங்க, வெற்றி பெறுங்க. ஆமாம், இதை செய்ய முடியாத உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு 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 80 வயசு 90 வயசு உள்ளவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு உதவி உங்களால் பண்ண முடியாதா? இப்போ பண்ணுங்க. இந்த சனி காரகத்துவத்திலேருந்து விடுபடுங்க. நான் சொல்லக்கூடிய பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம். மேன் டு மேன் ஹெல்ப். இதுதான் உங்களை சந்தோஷப்படுத்தும். பைபிள் என்ன சொல்லியிருக்கா? எந்த ஆன்மாவை நீ சந்தோஷப்படுத்துகிறாயோ பிற மனிதனை நீ சந்தோஷப்படுத்தினால்தான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். இது வேத வாக்கு, பைபிளில் சொல்லியிருக்கா. எல்லா மதமும் ஒரே நிலையை தான் சொல்லுது. ஆமாம்,
அதனால் மனிதன் வாழ்கிற வரை ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது, அதுவும் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இந்த சனி வக்ரகதியாக முடிகிற வரைக்குமே வயது முதிர்ந்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் வேலை செய்யும். உங்களுடைய மைனஸ் டிஃபெக்டாகவும் பாசிட்டிவ் ஆறா உங்களுக்கு வரும். நல்ல எண்ணங்கள் வரும். எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகும் சார். ஆமாம், கடகராசியில் 3 நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்ன பரிகார ரீதியாக பயன்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்குள்ளதாக்கி கொள்ளுங்க. இன்னும் நீங்கள் ஆழமாக உங்களுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய பிறந்த தேதி நேரம் உங்களுடைய ஆரோஸ்கோப் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி உங்களுடைய சனி இந்த காலகட்டத்தில் என்ன நிலையில் இருக்கார், எப்படி நீங்கள் இன்னும் சூட்சமத்தை தெரிஞ்சு கொள்வது, வெற்றி எப்படி தொடுவது. வாழ்க வாழ்க வாழ்க. இந்த சனி வக்கரமாக கூடிய இந்த காலம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக யோசத்தின்னு நான் சொல்லிட்டு வரேன். இருந்தாலும் உங்களுடைய இந்த 140 நாட்களில் எந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜெயம் காலம், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வெற்றி எப்படி நீங்கள் எடுத்துக்கிறது, தன்னுடைய பரம்பரையெல்லாம் எப்படி நல்ல சௌகரியமாக இருக்கிறது, பெரிய பெரிய ஜாம்பவான்களாக வெற்றியை சந்திக்கும் நபர்களாக நம்ம எப்போ தான் மாறுறது. உங்களுடைய பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி சுய ஜாதகத்தை இந்த அம்பாளுடைய அருளால் உங்களுடைய சௌபாக்கியம் அத்தனை என்னுடைய நேர்களுக்கு கிடைக்கணும் தெரிஞ்சுக்கோங்க. குருதட்சிணை செலுத்தி, இந்த குருதட்சிணை அதில் பாதி பகுதி என்னுடைய அம்பாளுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். அதனால் இந்த குருதட்சிணை செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சு என்னுடைய வாழ்நாளில் பிறருடைய பாக்கியத்தை பெருசாக்கிறதுக்கும் உங்களை உசத்தி ஆக்கிறதுக்கும் இந்த பகவான் எனக்கு சேவார்த்தி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க.